ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நதியின் ஜதி ஒன்றே அத்தியாயம் 24. அஜய் ஜீவிதா இருவரும் விமான நிலையத்தில் இருந்தார்கள். தேனிலவிற்கான பயணம் இது. மணாலி செல்கின்றனர். வழி அனுப்ப தயாரான இரு வீட்டினரையும் மறுத்துவிட்டனர். கல்யாண் மட்டும் வந்து ட்ராப் செய்துவிட்டு சென்றான். ஹனிமூன் போகிற போல உன் வயசு தாண்டா எனக்கும். ஆனந்தன் கடுப்பில் ஃபோன் செய்து பெருமூச்சு விட்டான். மாமா கிட்ட பேச சொல்லுங்க, உடனே அவரும் ஹனிமூன் போகலாம். ஜீவிதா பக்கத்தில் இருந்து சொன்னாள். அவர்கிட்ட பேசுறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். உனக்கு தெரியாதுடா மச்சான், இப்போ எல்லாம் அவர் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் நான் அதிகம் வேண்டேன் என்றான் ஆனந்தன். அஜய் சிரித்து விட்டான். நீ ஏண்டா சிரிக்க மாட்ட? கல்யாணம் கட்டிக்கிட்டு ஹனிமூன் வேற போக போகிற. சிரிடா, இன்னும் நல்லா சிரி. ஆனந்தன் பொங்கிக் கொண்டிருக்க, மாமா அவர்கிட்ட பேசணுமா, உடனே பேச சொல்லுங்க என்றால் ஜீவிதா பக்கத்தில். அப்பா எதுக்கு என்கிட்ட பேசணுமா? டே, இன்னைக்கு அவர் எங்கேயாவது வெளியே போனாரா என்ன? ஆத்தியே, நான் இல்லை என்று வைத்து ஓடியே விட்டான் அவன். ஆட்டக்காரி, அவன் எதுக்கு பயமுறுத்தின? அஜய் மனைவியை கேட்க, பின்ன சும்மா புலம்பிக்கிட்டே இருந்தா மாமா கிட்ட சொன்னால் நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறார், அதுக்கு போய் என்னமோ என்றாள் ஜீவிதா. உனக்கு நான் அவன்கிட்ட பேசுறது காண்டு. அஜய் சரியாக கேட்க, ஆமாதான் என்றாள் மனைவி. ஒரு 5 நிமிஷத்துல என்ன ஆகிடும்? அவனே எப்போவாவது தான் கூப்பிடுவான் என்ற அஜய் திரும்ப ஆனந்தனுக்கு அழைத்து பேசினான். ஜீவிதா கணவனை முறைத்து தள்ளி சென்று அமர்ந்தாள். எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிந்து விட்டதால் ஓய்வாக அமர்ந்திருந்தனர். ஜீவிதாவிற்கு சில நிமிடங்களிலே போர் அடிக்க ஆரம்பித்து விட்டது. அஜய் பேசி முடித்தும் இவளை கண்டு கொள்ளாமல் போனிலே இருந்தான். திரும்ப கணவனிடம் செல்ல கௌரவ பிரச்சனை. எங்க திரும்பி வந்துட்ட என்று கேட்டுவிட்டால் ரோஷத்துக்கு பங்கம் வந்துவிடும். என்ன செய்வது என்று சுற்றி பார்த்து கொண்டிருக்க ஒரு பெண் அஜயிடம் சென்றாள். யார் அது என்று மனைவி பார்த்திருக்க அஜயும் அந்த பெண்ணும் ஒரு நட்பு அணைப்புடன் பேச ஆரம்பித்தனர். இருவரின் முகத்திலும் மகிழ்ச்சிதான். அந்த பெண் கையை ஆட்டி ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தாள். இடையிடையே அஜய் தோளிலும் தட்டினாள். மனைவிக்கு பொங்க ஆரம்பித்தது. கண்ட்ரோல் ஜீவி தனக்கு தானே சொல்லி கொண்டாள். கிட்ட போலாமா? நம்மளை கூப்பிட்டு அறிமுகமும் பண்ண மாட்டேங்கிறாரு. பேட் அஜு. சில நிமிட பேச்சிற்கு பின் அந்த பெண் திரும்ப அஜயை அணைத்து செல்ல மனைவி இங்கு உருன்றானாள். அஜய் திரும்ப அவன் போனில் பிஸியாக. ஜீவிதா அதற்கும் மேல் முடியாமல் கணவனின் பக்கம் சென்றமர்ந்தபடி, யார் அது அஜு என்று கேட்டாள். அஜய் அவளை திரும்பி ஒரு மாதிரி பார்த்தவன், உனக்கு அவளை தெரியலையா என்று கேட்டான். தெரியாம தானே கேட்குற அஜு, என்னோட எக்ஸ் என்றான் கணவன். ஹா? மனைவி அந்த பெண் சென்ற இடத்தை பார்த்து கணவனையும் பார்த்தாள். அன்னைக்கு ஏதோ எங்களை பார்த்துட்டு அழுதுன்னு சொன்ன அஜய் கேட்க, எனக்கு அவங்க ஃபேஸ் எல்லாம் ஞாபகம் இல்லை, உங்கள் கையை பிடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு என்றால் இப்போதும் பொறுமலாக. அஜய் உதட்டுக்குள் சிரிக்க, அதென்ன உங்கள் தோள் தட்டி தான் பேசுவாங்களா? போகும்போது ஹக் பண்ணணுமா? ஜீவிதா மனைவி ரூபம் எடுத்தாள். அதெல்லாம் இப்போ சாதாரணம் ஆகிடுச்சு. அஜய் சொல்ல, அதுக்காக நீங்களும் பண்ணணும்னு இல்லை அஜு. என் வைஃபுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு கை கொடுங்க அஜு. பொண்டாட்டி அதிகாரமா மேடம்? கை கொடுத்தாலும் டச் ஆகுமே. பேசாம வணக்கம் வச்சிடவா? அஜு, கொட்டிடுவேன். ஏர்போர்ட்டில் இருக்குன்னு பார்க்குறேன். அஜு, நான் தான் கோவப்படணும். எதுக்கு கோவப்படணும்? ஃப்ரெண்ட்லி ஹக்குக்கா? பொசசிவ் இருக்கலாம், ஆனால் நீ பொசசிவ் வைக்கிற அளவு இங்கே எதுவுமே நடக்கலை. கட்டி பிடிக்கிறதுக்கு கூட ஒரு வரைமுறை இருக்குது. நீயும் நானும் கட்டி பிடிக்கிறது வேற. நம்மளோட ஹக் ரொம்ப டீப், மீதி எல்லாம் லைட்டு. இதுக்கு மேலே எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி தான் இருப்பேன். பொசசிவ்னு என்கிட்ட பஞ்சாயத்தை தூக்கிட்டு வந்த பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ என்றான் மிரட்டலாக. ஜீவிதா அமைதியாக இருக்க, ஆமாம், இதென்ன பழக்கம் தள்ளி இருந்து பார்க்குறது? அஜய் கேட்க, நீங்கள் கூப்பிட வேண்டியதானே? மனைவியும் கேட்டாள். உனக்கு அவளை தெரியும், பேச விருப்பம் இல்லைன்னு நினச்சேன். இப்போவும் விருப்பம் இல்லை தான் அஜு. நீங்கள் என்னை ரொம்ப மிரட்டுறீங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போங்க என்று திரும்ப தள்ளி சென்று விட்டாள். விமானத்திற்கும் அழைப்பு வந்து விட்டது. இருவருக்கும் அருகருகே தான் இருக்கை. மனைவி ரோஷத்துடன் பேசாமலே பயணத்தை தொடர்ந்தாள். அஜய் இடையிடையே குடிக்க சாப்பிட கேட்க எல்லாவற்றுக்கும் மறுப்பு தான்.
ரூமுக்கு வாடி உன்னை வச்சுக்கிறேன் என்றான். நானும் தான், மனைவியும் சொன்னாள். ஆட்டக்காரி ஆட ஆரம்பிச்சிட்டா. மனைவிக்கு கேட்க முணுமுணுத்தான். நீங்களும் சேர்ந்து தானே ஆடுறீங்க அஜு, என்ன மட்டும் சொல்றீங்க? இருவரும் வெகு அருகே முகம் வைத்து சண்டை. பேசாத, உதட்ட கடிச்சிடுவேன் என அஜய் சொல்ல, நானும் தான் கடிப்பேன் என்றாள் மனைவி. அஜய்க்கு மனைவியின் ஈர இதழ்களை இப்போதே கடிக்கும் வேகம். இருக்கும் இடம் உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், ரூம்ல போய் வச்சுக்கிறேன் கச்சேரி என்று விட்டான். ஜீவிதாவிற்கு கணவனின் மாற்றம் கோவத்தில் இனம் காண முடியவில்லை. உதட்டை சுடித்து தன் சீட்டில் சாய்ந்து கொண்டாள். பயணம் இரவு முடிவுக்கு வந்து அறைக்கு வந்தார்கள். ஜீவிதா குளிருக்கு உடை அணிய அஜய் டிஷர்ட்டை கழட்டி விசிறிவிட்டு கட்டிலில் குப்புற விழுந்தான். ஜீவிதாவின் கண்கள் கணவனின் வெற்று முதுகில் படிந்தது. ஜீன்ஸ் மட்டுமே அணிந்து படுத்திருக்க தானும் அவன் மேல் படுத்து விடுவோமா என்று பார்த்தாள். நோ, சண்டை ஜிவி என்று ரோஷம் அவளை தடுத்தது. ஆனாலும் ஆசை இருக்க இருக்க கூடி போனது. கணவனையே பார்த்திருக்க அஜயின் உதடுகளில் குறுஞ்செருப்பு. எதுக்கடி என்னை இப்படி பார்க்குற? நமக்குள்ளதான் சண்டை ஆச்சே என்றான் கிண்டலாக. நான் எங்க பார்த்தேன்? மனைவி உடனே பல்ட்டி அடித்தாள். பார்க்கலன்னு சொல்லி இன்னும் என்னதான் பார்த்துட்டு இருக்க ஆட்டக்காரி. அஜய் அவள் பக்கம் திரும்பி படுத்தான். சரி பார்த்தேன், ஏன் அஜு, நான் பார்ப்பேன் என்றாள் மனைவி. அஜய் நன்றாகவே சிரிக்க, அஜு சிரிச்சு என்னை இன்சல்ட் பண்ணக்கூடாது என்ற மனைவி அவன் மேல் வேகமாக வந்து படுத்து கொண்டாள். அப்படி ஒரு மகிழ்ச்சி பெண்ணுக்கு. நன்றாக ஒட்டி இறுக்கி கொண்டாள். ரொம்ப வெயிட் கொடுக்காதடி அஜய் சொல்ல, நீங்க மட்டும் அப்போ கொடுக்குறீங்க என்றாள் மனைவி கண்ணடித்து. அடி கேடி, அது ஆட்டக்காரி ஒன்ன என்றவனின் காது கன்னம் எல்லாம் வெட்கத்தில் சிவந்து போனது. ஜீவிதா சிவந்த இடங்களில் எல்லாம் இதழ் பதித்து இன்னும் சிவக்க வைத்தாள். கோபம் போச்சு போல. அஜய் திரும்ப பார்க்க, நோ அஜு, இப்படியே இருக்கலாம் என்றாள் மனைவி. சரி இருக்கலாம், ஆனா செகண்டுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். கணவன் டீல் பேசினான். டபுள் ஓகே மனைவி சொல்ல, அஜய்க்கு அவளை கட்டி கொள்ளும் வேகம். அவள்தான் விடமாட்டேங்கிறாளே. உங்களுக்கும் கோவம் போச்சுதானே அஜு? மனைவி கேட்க, இது கோவம் எல்லாம் இல்லை என்றவன், உண்மையிலேயே உனக்கு அவளை ஞாபகம் இல்லையா என்று கேட்டான். இல்லை அஜு, நீங்கள் அவங்க கை பிடிச்சது மட்டும்தான் இப்பவும் ஞாபகம் இருக்கு என்றவள் முத்தத்திற்கு பதில் கடித்து வைத்தாள். ஏண்டி? அன்னைக்கு நான் அழுதேன் இல்லை, அதுக்கு தான். இத்தனை வருஷம் கழிச்சாடி பழி வாங்குவ? இன்னும் முடிக்கல, ஞாபகம் வரும்போதெல்லாம் இது தொடரும். ரொம்ப நல்லது என்றவன், அவ பேரு ரம்யா என்றான். அஜு ப்ளீஸ், நீங்கள் அவங்கள அப்படியே ட்ரெஸ் பண்ணாதீங்க, வாங்க போங்கன்னு பேசுங்க. அவங்க மட்டும் இல்லை, வேற எந்த பொண்ணையும் தான் என்றால் மனைவி இடையிட்டு. தன் மீதான அவளின் விருப்பத்தின் தீவிரம் அஜய்க்கு தீரா ஆச்சரியம். ஆனால் அவள் சொல்வதிலும் நியாயம் இருக்க ஏற்றுக்கொண்டான். எல்லா பெண்களும் மரியாதைக்கு உரியவர்கள் தானே. சரி, அவங்க ரம்யா ஒரு வருஷம் என்னோட டீமில் ஒர்க் பண்ணாங்க. 2 பேருக்குள்ளும் ஒரு நல்ல புரிதல். பிடிச்சது. மனைவி கடித்து விட்டாள். ஆட்டக்காரி, இப்படி பண்ண எப்படி சொல்றது? அவன் கடிந்தான். நீங்கள் சொல்லுங்க அஜு, எனக்கு பிடிக்கலன்னா இப்படி தான் பண்ணுவேன் என்றவளுக்கு கோபம்தான். வயசு பையன்டினா எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கிறது அவ்வளோ பெரிய கிரைம் இல்லை. உங்களுக்கு நான் இருக்கேன், என்ன தானே உங்களுக்கு பிடிக்கணும். இந்த ஆட்டக்காரிக்கு இப்படி ஒரு கிறுக்கு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது எல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் மேலே சொல்லுங்க. மேலே சொல்ல எல்லாம் ஒன்றும் இல்லை. பிடிச்சதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு நினச்சோம். அன்னைக்கு மீட் பண்ணி அதை தான் பேசினோம். என்னோட ஊரில் செட்டில் ஆகிற பிளான் நான் சொல்ல, அவள் சிட்டியில் செட்டில் ஆகிற பிளானை அவள் சொன்னான். சாரி, அவங்க சொன்னாங்க. அங்கேயே எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. அவங்களுக்காக என்னோட பிளானை விட்டு கொடுக்க எனக்கு தோணலை. ஃபீலிங் இருந்தது. ஜீவிதா, இனி கடிச்சா கொண்டுடுவேன் பார்த்துக்கோ. பிடிச்சதுன்னு சொல்கிறேன், ஃபீலிங் இல்லாமல் இருக்குமாடி? சொல்கிறத சரியாக சொல்லணும். ரம்யா அப்புறமும் பிளான் மாற்றிக்க சொல்லி ரொம்ப கேட்டு பார்த்தாங்க. எனக்கு ஃபேமிலி பார்க்கணும், என்னோட கமிட்மெண்ட்ஸ் அவங்கள விட மேலாக தெரிஞ்சது. அதில் என்னையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உறுதியாக சொல்லி வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டேன். இப்போவும் சோஷியல் மீடியாவில் டச் உண்டு. என்னோட லிமிட் எனக்கு தெரியும். அவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. 2 பேரும் கொஞ்சம் ஈஸியாகவே மூவ் பண்ணிட்டோம். இவ்வளோதான் விஷயம் என்று முடித்தான் அஜய். ஜீவிதாவிடம் பேச்சில்லை, முத்தமும் இல்லை. பெண் அவன் மேல் அமைதியாக படுத்திருந்தாள். அஜயும் நேரம் கொடுத்து அப்படியே படுத்திருந்தான். ஆனாலும் கொஞ்சம் கோபம் இருக்கு அஜு என்றால் மனைவி மௌனத்தை உடைத்து. கோபம் போக ஒன்றும் பண்ண முடியாது என்றான் கணவன். அஜு,
ஜீவிதா, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாரது போலேயும் இல்லை. ரம்யாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அவங்கள பிடிச்சது. ஆனாலும் அவங்களுக்காக என்னோட பிளானை மாற்றிக்க நான் தயாராகவே இல்லை. ஆனால் உன் விஷயத்தில் உனக்கு என்ன பிடிச்சது? என்னால் உன்னை மறுக்க முடியாது, மறுக்கவும் மாட்டேன். நீ நான் பார்த்து வளர்ந்த ஜீவிதா. எனக்கு நீ எப்போவோ ஸ்பெஷல். உன்னை மீறி நான் இன்னொரு பொண்ணை கட்டுறதெல்லாம் கஷ்டமான விஷயம். அப்பாவும் அதை தான் சொன்னார். மாமாவா? ஆமாம். இத்தனைக்கும் அவருக்கு நீ கத்துறது ரொம்பவே பயம் தெரியுமா என்றான் சிரிப்புடன். அஜு, அது அப்போ சின்ன பிள்ளையில என்று மனைவி சினிங்கினாள். அவருக்குமே உன்னை விட்டு வேற பொண்ணை கட்ட மனசில்லை. ஒரு வேளை அவர் உறுதியாக மறுத்திருந்தா நாம் என்ன பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அக்கா கல்யாணத்தில் அப்பா பண்ணதுக்கு மாமா என்னை வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் சரியாக தான் இருந்திருக்கும் அஜு. மனைவி இப்போதும் வருத்தம் கொண்டாள். உன் அப்பாவுக்கும் அவர் பக்கம் நியாயம் இருக்குது ஜீவிதா. நமக்கே நாளைக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்க கல்யாண விஷயத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க முடிவெடுத்தா நமக்கும் இதை விட அதிகமாக கோவம் வரும். அதென்ன நமக்கே மக்கு, வேற எப்படி சொல்கிறது? பேசுகிற விஷயத்த கவனிடுனா எங்கேயோ போகிற என்று கணவன் கடிந்தான். நாம் ஓயாமல் வேலை பார்க்குறதுக்கு சீக்கிரம் பாப்பா வந்துடும் அஜு, கொஞ்சம் குறைச்சிக்கலாமா என்று கவலையாக கேட்டாள் மனைவி. அடி பாவி! அஜய் திரும்பி அவளை தன் முகத்திற்கு கொண்டு வந்தான். சும்மா இருக்கிறதுக்கு எதுக்குடி ஹனிமூன் வரணும்? கேடி, நீயே அதுக்கு தானே முதல்ல ஹனிமூன் கேட்டதுக்கு வேணான்னு சொன்ன என்று குறு பார்வையுடன் கேட்டான். அஜு, பெண் வெட்கத்துடன் அவன் நெஞ்சில் முகம் வைத்து கொண்டவள், பின்ன சும்மா இருக்க எதுக்கு ஹனிமூன் வரணும்? அதுக்கான மீனிங் கொஞ்சமாவது வேணும்ல என்றாள். கொஞ்சம் எல்லாம் இல்லை, நிறையவே வேணும். பாப்பா வரட்டும் என்றான். அஜு, பாப்பா வந்தால் நமக்கு கேப் வந்துடும். ஜீவிதா, நோ அஜு, நமக்கு இப்போ வேண்டாம். எனக்கு உங்களோட நிறைய இருக்கணும். இனி என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி பாப்பா வந்திருந்தா. அஜு, சரி சரி அழுகாத, எல்லாம் சரியாக நடக்கும். நீ எதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கடிக்க இடம் கொடு என்றான் கணவனாக காரியத்தில் கண்ணாக. கொடுக்க மாட்டேன் போங்க. ஆட்டக்காரி, நீயே கொடுத்தா சீக்கிரம் விட்டுடுவேன். டேமேஜும் அதிகமாக இருக்காது, பார்த்துக்கோ என்றவன் அவள் டீ ஷர்ட்டினுள் கைகளை நுழைத்தான். அச்சு, பெண் சிலிர்த்து அவன் கைகளை தடுக்க, அப்போ நீயே கொடு, கிட்ட வா என்று அவளை அப்படியே இழுத்து தன் உதட்டுக்கருகில் அவள் உதடுகளை கொண்டு வந்தான். ஃப்ளைட்லேயே இது என்ன ரொம்ப டெம்ப் பண்ணிடுச்சு என்று அவன் உதடுகளை ஈரம் செய்தவன் அடுத்து மனைவியின் உதடுகளையும் ஈரம் செய்ய ஆரம்பித்தான். தேனிலவு வந்ததற்கான நியாயத்தை தொடர்ந்த நாட்களில் செய்தனர்.